91களில் மீண்டும் தேர்தல் தொடங்குகிறது. தமிழ்நாட்டிலும் கர்நாடகத்திலும். தமிழ்நாட்டில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். தேவாரம் தலைமையிலான அதிரடிப்படையை தமிழ்நாட்டு எல்லைகளில் கொண்டு போய் ஆயிரக்கணக்கான வீரர்களை நிறுத்தினார்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். 91 தான் தேவாரம் தலைமையிலான அதிரடிப்படையில் சேலம் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த கோபாலகிருஷ்ணன் என்கிற ரம்போ கோபாலகிருஷ்ணன், மக்களால் அங்கீகாரமாக அறிவிக்கப்பட்ட ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன், மேட்டூர், ஏமனூர் என்று கற்கேகண்டியிலிருந்து தாமரைக்கரை, தட்டைக்கரை வரை ஒரு நீண்ட நெடிய தேடுதல் படலத்தை தொடங்கியது போல மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார்கள். அந்த காலகட்டங்களில் மக்களின் கருப்பு நாட்களாகவே இருந்தது. காடுகளுக்குள் பார்த்தவனை எல்லாம் காவல்துறை அடித்து துன்புறுத்தி மேட்டூர் கேம்ப்லே கொண்டு வந்து அடைத்து சித்திரவதைக்குள்ளாக்கினார்கள். எண்ணற்ற துயரங்களை பெரிய தண்டா, சிறிய தண்டா, நீதிபுரம், நாயக்கன் தண்டா, செட்டிப்பட்டி, கருங்கலூர், காவேரிபுரம், கோயிந்தப்பாடி, கோட்டையூர் என்று பல்வேறு கிராம மக்கள் படு இன்னல்களுக்கு ஆளாகினார்கள் காவல்துறையால். மாதேஸ்வரன் மலை என்கிற இடத்தில் மனிதவதை சித்திரக்கூடத்தை கர்நாடக அதிரடிப்படை அல்லது காவல்படை அமைத்தது.